Hello everyone, welcome to Kokul Tech. நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிற விஷயம் பைனான்ஸில் பார்த்தீங்கன்னு சொன்னால் சில பேசிக்கான விஷயங்களை உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து சேவன போகிறேன். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஒரு 4-5 நிமிஷம் வீடியோவாக இருக்கும். ஓகே, இப்போ வந்து என்னோடய பைனான்ஸில் தான் நான் வந்து ஓப்பன் பண்ணி வச்சுருக்கிறேன். எல்லாருக்குமே வந்து நார்மலாக பாருங்கள், ஹோம் பேஜ் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்படி ஒரு பார் வந்து இருக்குது. இந்த பாரை வந்து நாங்கள் எடிட் பண்ணலாம். இந்த பாரில் நான் வந்து செலக்ட் பண்ணி காட்டுறேன். இந்த இடத்துல வந்து கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து எடிட் ஹோம் பேஜ்னு சொல்லியிருக்கு பாருங்கள். இதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து ப்ளஸ் மாதிரி ஒரு ஐக்கன் இருக்குது பாருங்கள், அதை வந்து கிளிக் பண்ணுவீங்க. கிளிக் பண்ணிவிட்டு ஸ்க்ரோல் டவுன் பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து இருக்குது. இதில் வந்து உங்களுக்கு எது தேவையோ அதை வந்து நீங்கள் உங்களோட பைனான்ஸ் ஹோம் பேஜில் வந்து ஆட் பண்ணலாம். சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த P2P என்ற ஆப்ஷன் வந்து ஹோம் பேஜில் இருக்கும். ஆனால் எப்படி வந்து ஆட் பண்ணுறோன்னு சொல்லி பெரும்பாலானவங்களுக்கு வந்து தெரியாது. ஸோ இதில் வந்து கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால், அதாவது இந்த P2P தான் நான் வந்து ஆட் பண்ண போகிறேன்னு சொன்னால் இதில் வந்து கிளிக் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் கொடுத்தீங்கன்னு சொன்னால் அது வந்து ஆட் ஆகும். ஸோ இந்த மாதிரி வந்து உங்களுக்கு காட்டும். ஸோ இந்த மாதிரி வந்து உங்களோட ஹோம் பேஜை வந்து நீங்கள் செட் பண்ணி வைக்கலாம். மற்றது வந்து பாருங்கள், திரும்ப வந்து இதில் கிளிக் பண்ணிவிட்டு நான் வந்து ப்ளஸ்ஸை வந்து கொடுக்குறேன். கொடுத்துட்டு பாருங்கள், இதில் பாருங்கள் எனக்கு BNB கோயினோட ப்ரைஸ் மட்டும் தெரிய வேணும்னு சொன்னால், பெருசாக வந்து தெரிய வேணும்னு சொன்னால் இதை வந்து கிளிக் பண்ணி கன்ஃபார்ம் கொடுத்ததும் BNB வந்து இந்த இடத்துல ஆட் ஆகும். நீங்கள் வந்து பாருங்கள், அதை ஆட் பண்ணிவிட்டு கீழே வந்து சரி போட்ட திக் இருக்குது, இதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் அது வந்து ஆட் ஆகி உங்களுக்கு இந்த மாதிரி வந்து நிற்கும். ஸோ இப்படி தான் நீங்கள் வந்து ஹோம் பேஜை எடிட் பண்ணுறது. இப்போ நான் சொல்ல போகிறது இது இல்லை, இது வந்து உங்களுக்கு தெரியாத ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு வந்து சேவன் இருக்கிறேன். இப்போ வந்து சொல்ல போகிறது வேலட்ஸ். பைனான்ஸில் இருக்கிற வேலட்ஸை வந்து உங்களுக்கு தெளிவுபடுத்த போகிறேன். ஒவ்வொரு வேலட்ஸும் வந்து என்னென்ன பர்பஸுக்கு வந்து யூஸ் பண்ணுறது. நார்மலாக பார்த்தீங்கன்னு சொன்னால் அசெட்ஸை வந்து கிளிக் பண்ணதும் உங்களுக்கு வந்து ஓவர்வியூ இருக்கும், ஸ்பாட் இருக்கும், ஃபண்டிங், மற்றது வந்து ஃபியூச்சர்ஸ், அடுத்து வந்து ஏர்ன். இப்படி வந்து வேலட்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஓவர்வியூவில் வந்து இதில் இருக்கிற 4 வேலட்டில் இருக்கிற டோட்டல் அமௌண்ட்டும் இந்த ஓவர்வியூவில் வந்து சேர்த்து வந்து காட்டும். ஓகே, இந்த பைனான்ஸில் வந்து அக்கௌண்ட்டை வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணியிருப்பீங்க. ஆனால் உங்களோட கொயின் வந்து எங்கே போச்சுன்னு சொல்லி தெரியாது. அது வந்து ஸ்பாட்டில் தான் இருக்குமென்னு சொல்லி நீங்கள் வந்து நினைக்கக்கூடாது. பைனான்ஸில் ஆக்சுவலாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் 4 வேலட் வந்து இப்படி வந்து 4 வேலட் வந்து இருக்குது. இந்த 4ல் ஏதாவது ஒரு வேலட்டில் வந்து அந்த அமௌண்ட் ஆட் ஆகியிருக்கும். இல்லைன்னு சொன்னால் நீங்கள் ஓவர்வியூவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் டோட்டல் அமௌண்ட்டும் வந்து சேர்த்து காட்டும். ஓகே, ஃபஸ்ட் வந்து நாங்கள் பார்க்க போகிறது ஸ்பாட் வேலட். இது வந்து எங்கள் எல்லாருக்குமே வந்து தெரிஞ்ச பேசிக்கான வேலட். அதாவது ஸ்பாட் வேலட்டில் தான் நாங்கள் வந்து கொயினை டிரெக்டாக வந்து பை பண்ணுறது, செல் பண்ணுறது, இது எல்லாமே வந்து இந்த ஸ்பாட் வேலட்டில் வந்து நடக்கும். அதாவது ஸ்பாட் ட்ரேடிங் வந்து இங்கே இருக்கிற வேலட்டில் தான் நாங்கள் வந்து செய்வோம். BTC, ETH, BNB மாதிரி எல்லா கிரிப்டோ பேலன்ஸஸும் வந்து இங்கே தான் வந்து டிஸ்பிளே ஆகும். எல்லா கிரிப்டோ பேலன்ஸஸும் வந்து இங்கே வந்து டிஸ்பிளே ஆகும். நீங்கள் வந்து இதில் வந்து ட்ரேடிங் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம். இப்போது நீங்கள் வந்து ட்ரேடிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போதோ, ஸ்பாட் ட்ரேட் பண்ணும்போதோ இந்த ஸ்பாட் வேலட்டுக்கு வந்து கோயினை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ஸ்பாட் ட்ரேடிங் வந்து செய்வீங்க. ஓகே, மற்றது வந்து ஃபண்டிங் வேலட். இது தான் வந்து ஹிடனாக இருக்கிற ஒன்று. அதாவது பைனான்ஸில் P2P ட்ரேடிங் பண்ணாலும் சரி, பைனான்ஸ் பே யூஸ் பண்ணாலும் சரி, கிஃப்ட் கார்டு வாங்கினாலும் ஃபண்டிங் வேலட்டில் தான் வந்து சேர்ந்துருக்கும். உதாரணத்துக்கு வந்து நீங்கள் ஸ்ரீலங்காவோ இந்தியாவில் இருந்து P2Pயில் USDT வாங்கினா அது வந்து ஸ்பாட் வேலட்டில் வந்து இருக்காது, ஃபண்டிங் வேலட்டில் தான் இருக்கும். அதில் இருந்து ஸ்பாட் வேலட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணால் தான் நீங்கள் வந்து ஸ்பாட் ட்ரேடிங் வந்து செய்யலாம். ஸோ இது வந்து ஃபண்டிங் வேலட். மற்றது பாருங்கள் ஏர்ன் வேலட். இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃப்ளெக்சிபிள் சேவிங்ஸ், மற்றது லொக்ட் ஸ்டேக்கிங், லோஞ்ச் போல், ஆட்டோ இன்வெஸ்ட்மெண்ட், இந்த மாதிரியான பேசிவ் இன்கம் வந்து எடுக்கிறதுக்கான எல்லா ஆக்டிவிட்டீஸும் வந்து இங்கே தான் இருக்கும். எக்ஸாம்பிள் வந்து உங்கள்கிட்ட BNB இருக்குன்னு சொன்னால் அதை ஸ்டேக்கிங்கில் வந்து போட்டால் அது வந்து ஸ்பாட்டில் இருந்து டிஸப்பியர் ஆகும். ஆனால் அது வந்து உங்களோட ஏர்ன் வாலெட்டுக்கு வந்து போயிருக்கு. இந்த ஏர்ன் வாலெட்டில் தான் அது வந்து இன்ட்ரெஸ்ட்டை வந்து ஏர்ன் பண்ணும். ஓகே, அடுத்த வந்து ஃபியூச்சர் வாலெட். ஃபியூச்சர் ட்ரேடிங் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பைனான்ஸில் வந்து தனியாக நடக்கும். அதாவது அதுக்குத்தான் இந்த ஃபியூச்சர் வாலெட் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறது. ஸ்பாட் வாலெட்டில் இருக்கிற USDTயை வந்து ஃபியூச்சர் வாலெட்டுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் ஃபியூச்சர் ட்ரேடிங் வந்து செய்யலாம். இல்லைன்னு சொன்னால் ஃபண்டிங்கில் இருக்கிற ஏதோ ஒரு வாலெட்டில் இருக்கிற அந்த கொயினை வந்து ஃபியூச்சர் வாலெட்டுக்கு வந்து நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணால் மட்டும்தான் ஃபியூச்சர் ட்ரேடிங் வந்து செய்யலாம். உதாரணத்துக்கு ஃபியூச்சரில் வந்து BTC வந்து லாங்கோ ஷார்ட் பொசிஷன் ஓப்பன் பண்ண வேணுமா இருந்தால் முதல்ல USDTயை வந்து ஃபியூச்சருக்கு வந்து
ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு தான் நீங்கள் வந்து யூஸ் பண்ணுறது. ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபியூச்சர் வாலெட். இது வந்து இந்த பைனான்ஸில் இருக்கிற வேலெட்டை பற்றின சிம்பிளான எக்ஸ்ப்ளனேஷன் உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து தெளிவுபடுத்தியிருக்கிறேன். அடுத்த தடவை உங்களோட அமௌண்ட் வந்து எங்கே இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு வந்து தடுமாற்றமாக இருந்தால் இந்த வாலெட் எல்லாமே வந்து செக் பண்ணிங்கன்னு சொன்னால் ஏதாவது ஒரு வாலெட்டுக்கு வந்து உங்களோட அமௌண்ட் வந்து இருக்கும். ஸோ இப்போதைக்கு வந்து இவ்வளோ தான் வீடியோ வந்து என் பண்ணிக்கொள்கிற நாளைக்கு வந்து இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணி கொள்ளலாம்.